மோஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருந்தா மட்டும் தான் அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? வித் டைம், வித் ரெஸ்பெக்ட் டு அ பர்ட்டிகுலர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அந்த பர்ட்டிகுலர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ங்கிறத வி கேன் ஆல்சோ கால் இட் அஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் மூவ் ஆயி போயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது தான் அங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ அந்த பஸ் மோஷன்ல இருக்குன்றது நம்ம எதை கம்பேர் பண்ணி சொல்றோம்? ரெஃபரன்ஸ் பாயிண்டோட. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பஸ் ஸ்டாப்ல இருக்கு, செகண்ட் செகண்ட்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ மோஷன்னா என்ன? பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் ஆர் சம்திங் சேஞ்சஸ் வித் டைம். அப்படி இருந்துச்சுன்னா that ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் மோஷன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு, மூவ்மெண்ட்ல இருக்குன்னு சொல்றோம். தட் இஸ் வாட் மோஷன் இஸ். இதை சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஒரே இடத்துல இருந்தா ரெஸ்ட், வேற வேற இடத்துக்கு மாறினா அது வந்து மோஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்? கார் போறத சொல்லலாம். மூவிங் கார், கார் மூவிங் ஆன் அ ரோட். இது ஒரு எக்ஸாம்பிள். இது போக என்ன சொல்லலாம்? பேர்ட் ஃப்ளை பண்றது. வேற என்ன சொல்லலாம் நம்ம? நம்ம நடக்கிறது. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் மோஷன். அப்படியே இதுக்கு ஆப்போசிட் தான் ரெஸ்ட். வாட் இஸ் ரெஸ்ட்? an object is said to be at rest when அது எந்த ஒரு பொசிஷன் சேஞ்சும் இல்லாம இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட பொசிஷன் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். உங்க பொசிஷன் சேஞ்சே ஆகல. ஸோ யூ ஆர் இன் ரெஸ்ட் பொசிஷன். அததான் நம்ம ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இது சிம்பிளா சொல்லணும்னா என்ன அர்த்தம்? ஒரே இடத்துல இருந்து வேற எந்த இடத்துக்கும் மூவே ஆகலன்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சேர் இருக்கு ரூம்ல. அது வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு. பார்க்கா இருக்கிற கார் அதுவும் ரெஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு. புக் நம்ம டேபிள்ல வைக்கிறது, நம்மளோட லேப்டாப் டேபிள் இருக்கு. அது எல்லாமே ரெஸ்ட் கண்டிஷன்ல வரும். இப்போ இந்த மோஷன் அண்ட் ரெஸ்ட் இது 2மே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னா என்ன? ஆ அது 2ம் டிபெண்ட் ஆயிருக்கு. எப்படி டிபெண்ட் ஆயிருக்கு? ரிலேட்டிவ்னா என்ன? ஒண்ணோட ஒண்ணு கம்பேர் பண்றது மாரி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ மோஷன் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கிற மாரி தெரியலாம். ஆனா இன்னொருத்தவங்களுக்கு அது ரெஸ்ட் மாதிரி தெரியும். அததான் நம்ம மோஷன் அண்ட் ரெஸ்ட்டா ரிலேட்டிவ்னு சொல்றோம். ஆ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஒரு பஸ்ல நீங்க உட்கார்ந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ பேசஞ்சரோட பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற இன்னொரு பேசஞ்சருக்கு நம்ம எல்லாருமே ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். அதே இது அந்த பஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது, வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்ம எப்படி தெரியும்? மோஷன்ல இருக்க மாரி தெரியும். தட் இஸ் வாட் நம்ம என்ன சொல்றோம்? மோஷன் அண்ட் ரெஸ்ட் ஆர் ரிலேட்டிவ். ஓகே.